கிளாசிபிகேஷனால வரக்கூடிய விவகாரம் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கிற கோர்ட் ஒரு விதமா சொல்லுது, இன்னொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோர்ட் இன்னொரு விதமா சொல்லுது. ஆக மொத்தத்துல தொழில இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது எந்த ஐட்டம்க்கு நான் எந்த வரி என்ன அமௌண்ட் வரி செலுத்திட்டு நான் மக்களுக்கு இதை விற்கணும்ன்றது புரியாத பலவிதமான கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால கிளாசிபிகேஷனுக்கு கூட நிறைய டைம் ஒதுக்கி அதை அனலைஸ் பண்ணி கிளாசிபிகேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அதுவும் தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியா நல்லா பார்க்குறவங்களுக்கு இந்த உதாரணத்தின் மூலமாக அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த கிளாசிஃபிகேஷன் இஷ்யூவோட விவகாரம் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சுங்க. அப்போ உத்தரப்பிரதேச அரசு ஜிஎஸ்டி கவுன்சிலை கேட்டாங்க, எங்களுக்கு கீழே தரமட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸஸ் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒவ்வொரு டேக்ஸ் போடுறாங்க. ஆக்சுவலா 12% வரி கொடுக்க வேண்டிய ஐட்டமை 5% வரியில காமிச்சு கொடுத்துட்டு 5% தான் வரி கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கேட்டகரி ஐட்டம்க்கு 12% கட்ட வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் கட்டுறதில்ல. ஏன் கட்டுறதில்ல? கிளாசிபிகேஷன்ல இது அங்க போகலாம் அது இங்க வரலாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் வருதுங்க அப்படின்னாங்க. அது என்ன விவகாரம்னு பார்த்தா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். நான் இப்போ சொன்னேன்னா எனக்கு எந்த விதமான சங்கோஜமும் இல்லை அந்த உதாரணத்தை சொல்றதுக்கு. பாப்கார்ன், உப்பு போட்ட பாப்கார்னா சாக்லேட்டு சக்கரை போட்ட பாப்கார்னா? ரோட் சைடில் நம்ம ஊர்ல எல்லா கிராமப்புற பொருள்களையும் விற்பாங்க. நிலத்துல அந்த பாப்கார்ன் அந்த மக்கா சோளத்தை எடுத்துட்டு வந்து அந்த சோளத்தை பொரிச்சு அது மேல உப்பு தூவி கொடுக்கறதா இல்லை அதுக்கு மேல சர்க்கரை தூவி கொடுக்கறதான்றது அது ஒரு சின்ன ரோட் சைட் வியாபாரம். இதுல அது சில சமயம் ஒரு பேப்பர் பொட்டலமா கட்டுறதோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பொட்டலத்தில் கட்டு மெழுகுவத்தியில் அப்படி காமிச்சா அது சீல் ஆயிடும். மக்கள் எடுத்துட்டு போவாங்க வீட்டுக்கு. இந்த வியாபாரம் பண்றவங்க சின்ன ரோட் சைட்ல வியாபாரம் பண்றவங்க மேல வரி இல்லை, முன்னையும் இல்லை, இப்பவும் இல்லை, நாளைக்கும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் சின்ன 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 தொழில், சிறு குறு தொழில் மேல எப்போதும் இல்லை. ஆனா இதையே ஒரு ஃபேக்டரியில அவங்க நம்கீன் அப்படிங்கிற பேர்ல உப்பு போட்ட பாப்கார்னு இல்லை சாக்லேட் பாப்கார்ன் போட்டு அது மேலே பிராண்ட் போட்டு விற்றாங்கன்னா அவங்க மேலே வரி. அந்த வரியில் 5% உப்புக்கு 18% சாக்லேட்டுக்கு கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு. இதை கொஞ்சம் விளக்கி கவுன்சில் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ் கேட்டப்போ நாங்களும் விளக்கி எடுத்து சொல்லி நான் அதை மீடியாவில் சொன்னேன். கேள்வி கேட்டாங்க மீடியாக்காரங்க, இங்கே இருக்கீங்க நிறைய பேர். அந்த கேள்விக்கு பதில் சொன்ன உடனே என்னது இந்த நாட்டில் ஒரு நிதி அமைச்சர் பாப்கார்ன் வேலையை பத்தி அவங்க இவ்வளவு பப்ளிக்ல பிரஸ்ல சொல்ல வேண்டிய தேவை வந்துருச்சான்னு எல்லாருக்கும் கிண்டலா இருந்துச்சு. வரி ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கு கொடுக்க வேண்டிய பதிலும் அதுக்கு ஏற்புடையதா இருக்குதா இல்லையான்றதை எடுத்து சொல்றதும் கடமை எல்லாருக்கும் இருக்கு, மத்திய நிதி அமைச்சருக்கும் இருக்கு. அதை சொன்னது முக்கியம் இல்லை, நீ அதை சொல்ல வந்தியா, பாப்கார்னுக்கு 2 ரேட்டா அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதையும் எடுத்துக்கணும். நம்ம ஒரு கிரிட்டிசிசமை நான் எப்போ இருந்தாலும் தயங்காம ஏற்றுக்குவேன். இந்த சிஸ்டம்ங்கிறது நான் ஏற்படுத்தினது இல்லை. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த சிஸ்டம் இருந்திருக்கு. அதை ஜிஎஸ்டியில சேர்க்கும் போது எந்த ரேட்ல சேர்க்கணும், 5ல் சேர்க்கணுமா 12ல் சேர்க்கணுமான்ற முடிவு தான் எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாங்க 17ல். இது இப்படி நடந்துட்டு இருக்கையில் நடுவில் கோர்ட்டு இதெல்லாம் வந்துச்சு. ஸோ இது கிளாசிஃபிகேஷன்னால வரக்கூடிய ஒரு ஒரு துன்பம்ன்றது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் நாங்கள் இதையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துட்டு எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பண்ணோம். இப்போ உணவுப் பொருட்கள் எல்லாம் 5க்கு வந்துருச்சு, இல்லை 0க்கு போயிடுச்சு. கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் இல்லை. சில உணவுப் பொருட்கள் 5, சிலது 12ன்னு போனாதான் இந்த விவகாரம். வேணாங்க எல்லா உணவுப் பொருளையும் இங்க போட்டுருங்கன்னு சொன்னதுனால இப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ங்கிறது இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொன்னேன். பாப்கார்னு உணவு பொருள்னு மீதி எல்லா கேட்டகரியிலையும் கூட அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணிடுங்க. ஒரே டைப் ஆஃப் குட்ஸ் ஒரே இடத்துல இருக்கட்டும், அதுல சிலதுங்க சிலதங்கன்னு போடாதீங்கன்னு அந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமை கூட இந்த ரிஃபார்ம்ல பண்ணிட்டோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.